Hi Damis, welcome to Design Types of Love now. உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இனி வீடியோ வந்து வீக்லி ட்வைஸ் வரும், ஒன் ஷாட் வரும். எஃப்எஃப் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இனி நான் உங்களை காக்க வைக்க மாட்டேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்துடும், சரிங்களா? அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒன் ஷாட் தான் அக்கா இந்த மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு ஐடியிலேருந்து சொன்னாங்க. இசக்கிய முத்துங்கிற ஒரு ஐடியிலேருந்து சொன்னாங்க. அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்களோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டேடா. அவங்களோட நேம் தெரியல. ஸோ இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருங்க. உங்களோட கரியர்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ அதனால் யாரும் அடிக்ட் ஆக வேண்டாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் நம்ம ஜிம்மினோட ஒன் ஷாட் தான். இந்த டைட்டில் இஸ் நோ ஸ்பென் அடிக்ஷன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஓடிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். ஹாட்டான ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா, சென்னையில் ஒரு காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்குப்பா. என்னம்மா சொல்கிற? நிஜமாவா? ஆமாப்பா, அடுத்த வாரம் திங்கக்கிழமை அங்கே இருக்கணும். என்ன சொல்கிற வயன்? ஆமாப்பா. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வீடு காலி பண்ணிவிட்டு நம்ம சென்னையிலே போய் செட்டில் ஆகிடலாம். அப்பா, என்ன பேசிகிட்ருக்கீங்க? உங்களை நம்பி இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை குடும்பம் இருக்குது. நீங்கள் எனக்காக அங்கே வந்துட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் யார்ப்பா இருக்காங்க? வயன், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக எனக்கு நீ இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னை நாங்கள் தனியாக விட்டுட்டு நான் எப்படிம்மா இங்கே சந்தோஷமாக இருப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 வருஷம்தான். அதுக்கப்புறம் உங்ககிட்டே வந்துட போகிறேன். இருந்தாலும் வயன், எப்படிம்மா 4 வருஷம் உன்னை புரிஞ்சு எப்படிம்மா நான் இருப்பேன்? அப்பா, 4 வருஷமும் நான் அங்கேயே தான் தங்க போகிறேன்லாம் இல்லைப்பா. எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் டான்னு ஊருக்கு வந்துடுறேன். எப்படி? வயன், என்ன இருந்தாலும் ஏன் உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்குது. பட் உன்னை எப்படி நான் தனியாக? அப்பா, உங்களுக்கு தெரியாது, நான் தான் போல்டான பொண்ணு. உங்கள் பொண்ணுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர் பயிலுவெல்லாம் என்னை பார்த்தாலே அப்படி மிரளுவாளுங்க. கரெக்டு தான் வயன். இருந்தாலும் நீ போகிறது டவுனு. அங்கே இருக்க பயிலுவெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அப்பா, நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதான் என்னை கராத்தே கிளாஸ்க்கெல்லாம் அமிச்சிங்க தானே. அதனால தானேப்பா இங்கே இருக்க பயலுவெல்லாம் என்னை கண்டாலே ஒரு 10 அடி தள்ளியே நிற்பானுங்க. அது ஏதோ உண்மைதாம்மா. அதுக்காக உன் சேட்டையெல்லாம் அங்கே போய் காட்டிடாத. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். அப்பா, நான் இன்னும் 1 வாரம் இங்கே தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன? வேணா நானும் உன் கூட வரட்டுமாம்மா? வாங்கப்பா. சரி கண்ணு அப்படின்ட்டு நீங்கள் காலேஜ் போகிறதுக்கான பெர்மிஷனும் வாங்கிட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இருக்கிறது வில்லேஜ் தான். உங்கள் அப்பா வந்து அந்த வில்லேஜ்லேயே ஒரு பெரிய ஒரு ஆள். உங்களுக்கு அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாருமே கிடையாது. நீங்கள் உங்களோட அப்பா மட்டும்தான். உங்களுக்கு அப்பானா அப்படி பிடிக்கும். அதே மாதிரி தான் நீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ உயிர் மாதிரி. இப்போது பொண்ணு ரொம்ப தூரம் போகிறாளேங்கிறத நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் அவளோட கனவுக்காக தான் போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா, கண்ணு இதை கொண்டு போ, அங்கே இந்த வசதியெல்லாம் இருக்கான்னு தெரியல, நீ இதை கொண்டு போ, அதை கொண்டு போ அப்படின்ட்டு அங்கே ஸ்நாக்ஸு அது இது அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா என்னப்பா இதெல்லாம்? இல்லைம்மா, அங்கே இருக்க சாப்பாடு உனக்கு ஒத்துக்குமான்லாம் தெரியலல்ல, அதனால தான் ஊறுகாய், அப்புறம் மாவடு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, அது வந்து காரப்பொடி எல்லாமே இருக்குது ஐயா. அப்பா, இதெல்லாம் நான் எப்படிப்பா கொண்டு போகிறது? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் உன்னை வந்து கொண்டு விட போகிறேன்ல.
சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சென்னைக்குமே வந்தாச்சு. சென்னையில் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அங்கே போய் அட்மிஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஹாஸ்டலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அப்பா கூட தான் எல்லாம் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா வயன் இந்த ரூமெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குப்பா. பாத்ரூம் ஷவர்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வருது, உப்பு தண்ணியாக வருது. அதெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் நல்ல தண்ணி தான். சரி. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அப்பாவுக்கு கால் பண்ணிடுமா. நான் வந்து மணிக்கிட்ட உனக்கு பார்சல் எல்லாம் உனக்கு அமுச்சு விட்றேன்ன, இல்லாட்டா அப்பாவே வந்து கொடுத்துட்றேன். சரிப்பா. அப்புறம் இங்கே இருக்க பிள்ளைகள் யாராச்சும் உன்னை வந்து வம்பு இழுத்தாங்கன்னா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுனா, அப்பா வந்து என்னன்னு கேட்குறேன். அப்பா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுப்பா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் வயனு பார்த்து ஜாக்கிரதையாக இருண்ணா. இங்கே இருக்க பிள்ளைகள்லாம் சிட்டியில் வளர்ந்த பிள்ளைங்க, அவங்க கூட எப்படி நடந்துக்கும்லாம் தெரியல. ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து எடுத்து நடந்துக்கோமா. அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. வயன் கண்ணு, அப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருமா. இத்தனை வருஷம் ஆச்சு, நீ என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. ஆனால் இப்போது உனக்கு பிடிச்ச காலேஜுங்கிறதுனால தான் உன்னை இவ்வளோ தூரம் உன்னை பிரிஞ்சு உன்னை இங்கே கொண்டு விட்டுருக்கேன் கண்ணு. தெரியல, இனி வீட்டில் நான் மட்டும்தான் கிடக்கணுமா? யாருமே இல்லை, உங்கள் அம்மாவும் இல்லை, நீயும் இல்லை. அனாதான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னப்பா பேசுகிறீங்க? தெரில கண்ணு, ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் வேற கிறுக்கு பயமில்ல, பொண்ணு படிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கு, நான் வேற என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல நீனா எனக்கு எம்புட்டு உசுருன்னு. பரவாயில்ல கண்ணு, ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும். பார்த்து ஜாக்கிரதையாக இரு. கால் பண்ணு என்ன கண்ணு. அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். ஏதாச்சும் வேணும்னா அப்பாட்ட சொல்லு, மணிகிட்ட சொல்கிறேன், இல்லாட்டா நானே வந்து கொடுத்துட்றேன். சரிப்பா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கும் உங்கள் அப்பாவை விட்டு போக மனசு இல்லை, இருந்தாலும் நீங்கள் அழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா போக மாட்டார். அதனால் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. சரி கண்ணு, டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு வேறு போகணும். பார்த்து ஜாக்கிரதையாக இருவேன். அப்போ நான் வேணா கூட. இல்லைப்பா, இல்லை, அப்புறம் நீ தனியாலாம் வரணும். இல்லை, அப்போ பார்த்து பத்திரமா போய்க்கிறேன். நீ ஜாக்கிரதையாக இரு, நல்லா சாப்பிடுன்ன. அப்பா வந்து நிறைய பழம், நிறைய பொடிங்க, காரப்பொடி, உனக்கு பிடிச்ச மாவடுலாம் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடு. உன்னோட ரூமில் ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க வந்தேன்னா அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடு, புரியுதா? சரிப்பா. நீங்கள் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு விடுறீங்க உங்கள் அப்பாவும். சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு, நல்லா சாப்பிடுண்ணா. சரிப்பா, நல்லா சாப்பிட்றேன், நல்லா படிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையை மட்டும்தான்ப்பா தேடி கொடுப்பேன். எனக்கு தெரியுமா, நீ எப்போவுமே எனக்கு பெருமையை தான் கொடுப்பேன்னு. அதுக்காக உன் படிப்புன்னு சொல்லிவிட்டு உன்னோட உடம்பை கெடுத்துக்காத, நல்லா சாப்பிடு. படிப்பு நெக்ஸ்ட்டு தான், நீ நல்லா இருந்தால் போதும் கண்ணு. சரிப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் உங்கள் அப்பாவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அது ஜாக்கிரதையாக இருங்கண்ணப்பா. நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு என்னம்மா, நான் ஒத்தாள் தனியாக இருந்துப்பேன், ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அப்படியே கன்று மாதிரி இருப்பேன், சரியா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அனுப்பி வைக்கிறீங்க. உங்கள் அப்பா குழந்த மாதிரி அப்படியே திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. இங்கே உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே போகிறாரு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சதே இல்லை. இப்போ தான் உங்களை பிரிஞ்சு அவர் போகிறாரு, உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு வந்துட்டீங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா உங்கள் அப்பா உங்களுக்காக கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே அதெல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கிறீங்க. ஸோ அந்த டைம், எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க? 304 ரூம்மேட் வயன்? ஆமாம்,
ஓ ஹாய், ஐம் லீனா. ஃபெல்லீனா. ஏன்னா ஃபெல்லீனா. நீங்கள் என்ன லீனானே கூப்பிட்டுக்கலாம். ஆம், ஓகேங்க. ஆம், என்ன இது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது? இல்லை, வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஓ, சரி 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 சரி. பரவாயில்ல, உனக்காக வீட்டிலேருந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தேன்னா வெறும் லக்கேஜ் மட்டும்தான். நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அச்சச்சோ, அப்போ அதுக்காக சொல்லலைங்க, நான் நிலமையாக சொன்னேங்க. ஓ ஓ, சரி ஓகே அப்படின்ட்டு அவளோட லக்கேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர். இந்த ஊரா? ஆமாம், ஏன்? இல்லை, ஆக்சுவலி எங்கள் அம்மா கூட அந்த ஊர் தான். ஓ, அப்படியா? சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கல. நீங்கள் போல்டாக இருப்பீங்க, பட் ஆனால் யாரையும் டக்குனு ஈஸியாக நம்ப மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் ஒரு தொட்டும் தொடாமல் அந்த மாதிரி போய் தான் பேசிகிட்டே இருக்கீங்க. அவள் பார்க்குறா. ஏன் ரொம்ப பேச மாட்டியா என்ன? இல்லை, ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு பேச வராது. பழக பழக தான் நான் ரொம்ப பேசுவேன். ஓ, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பட் ஆனால் நான் அப்படி கிடையாது. என் வாய் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பார்த்தாலே தெரியுது. என்ன சொன்னீங்க? இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க. சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவங்க கூட கொஞ்சம் மெர்ஜ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. என்ன அவுட்ஃபிட் அப்படின்னா, ஒரு சாண்டல் கலர் சுடி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. லூஸாக அந்த பின்னல் மட்டும் பின்னி ஒத்த சைட் போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் போட்டு அதுக்கு மேலே குங்குமம் லைட்டாக வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து மூக்குத்தி குத்திருப்பீங்க. ஒரே ஒரு டைமண்டில் மூக்குத்தி குத்திருப்பீங்க. அது அப்படியே பிளிங்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஃபேராக இருப்பீங்களா, அதுக்கு அப்படியே எடுப்பாக பார்க்க ரொம்பவே செம்மையாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போது ஃபெலினா பார்க்குறா. வா நிஜமாவே செம்மையாக இருக்குது தெரியுமா? அப்படியா? நிஜமாக உனக்கு எத்தனை ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு தெரியல. எதுக்கும் பார்த்து எடுத்து இருந்துக்கோ. நம்ம காலேஜ் பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன, உனக்கு அப்போ தெரியாதா? ம் நம்ம காலேஜில் ஒரு கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் இருக்கிறானுங்க. நீங்கள்லாம் அவனெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தொக்கா தூக்கிடுவானுங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அழுவாமா. அவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணாமலா போக முடியும்? நான் சொல்லப்போனால் நான் மேக்கப்பே போடலை. நான் ஜஸ்ட்டு பொட்டு வச்சுருக்கேன், குங்குமம், பவுடர், அவ்வளோந்தானா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான்லாம் மேக்கப் போட ஆரம்பித்தேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு ப்ரைமரு, கன்சீலரு, ஃபவுண்டேஷன், ஐலைனரு, மஸ்காரா, லிப்ஸ்டிக்கு, லிப்ஸை அப்பப்பப்பப்பா அதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 2 மணி நேரம் ஆகிடும். நீ என்னடா நான் ஒரு மேக்கப் கூட போடலன்னு சொல்கிறேன்? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. ஓ, சரி சரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுறா. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று குறையுதே. என்னது? இரு அப்படின்ட்டு அவளோட காஜலோ மஸ்காரா லைனர் அப்படியே எடுத்துகிட்டு வரா. என்ன பண்ணுறீங்க? இரு அப்படின்ட்டு உங்களுக்கு லைனரு மஸ்காராலாம் போட்டு விட்றா. அதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு கண் எரியும். கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களுக்கு லைனர்லாம் போட்டு விட்றா. அப்படியே கண் அப்படியே காந்த கண்ணுவர் அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. செம்மையாக இருக்கு வயன். அப்படியே உன்னோட கண் அப்படியே காந்த மாதிரி அப்படி இழுக்குது. வேறு லெவலு. இன்றைக்கி இந்த கண்ணில் மாட்டி தவிக்க போகிறோம் எவன்னு தெரியலையே. அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. பார்ப்போமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருங்க. சரி சரி, நானும் பார்க்க தானே போகிறேன். பட் ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன? உன்னோட அந்த கண்ணோ நீ உன் மூக்கில் போட்டிருக்கே இந்த மூக்குத்தி, செம்மையாக இருக்குது தெரியுமா? அது அப்படியே உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஒரு டிவைனான ஒரு ஃபீலை கொடுக்குது. டிவைனா? ஆமாம், தெய்வீகமான ஒரு உணர்வை கொடுக்குது. அப்படியே கையெடுத்து கும்பலாம் போலே இருக்குது. என்னை வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. என்னை பார்த்தா உனக்கு காமெடி பண்ண மாதிரியா இருக்குது? அதெல்லாம் இல்லை, நிஜமாகவே நீ செமையாக இருக்க.
இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நம்ம கிளாஸை மிஸ் பண்ணிடுவோம், அதுவும் ஃபர்ஸ்ட் டே வர. ரொம்ப படிச்சு போலையோ. சரி சரி வா கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஃபெலினாவும் சேர்ந்து தான் ஹாஸ்டல் விட்டு அப்படியே காலேஜ்க்கு போகிறீங்க. காலேஜ் வெளியில் நின்று பார்க்குறீங்க, ரொம்ப அமைதியாக நார்மலாக இருக்குது. அப்படியே திரும்பி ஃபெலினாவை பார்த்தா என்ன லுக்கு, பார்க்க அப்படி தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஏதாவது ரேகிங் பண்ணுற மாதிரி ஏதாவது நடக்குமா இருக்கும். அப்போது உனக்கே சரியாக தெரியாதா? இல்லை, என் வீட்டில் ஒரு லூஸ் இருக்குது, அந்த லூஸு தான் அடிக்கடி வந்து சொல்லுவோம், நாங்கள் தான் காலேஜில் பெருசாக கெத்து ரேகிங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதை நம்பி நானும் உங்ககிட்ட சொன்னேன். தெரியாமல் தான் என்கிட்ட எவ்வளோ புளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் தோணுது. பட் ஆனால் வெளியில் சொல்லலை. சரி, நீ பார்க்குறதுலே எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் உன்னை எவனாச்சும் வந்து ஏதாவது தொந்தரவு ஏதாவது பண்ணானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னை பாடி கார்டு மாதிரி உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். யார் நீ? பாடி கார்டு எனக்கு? நான் தான் பாடி கார்டு. சரி, என்னமோ சொல்கிற, இருந்துட்டு போ. நிஜமாவா? சரி ஓகே, இன்னையிலேருந்து ஒயன் உனக்கு நான் தான் பாடி கார்டு. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே உங்களோட கிளாஸ் கண்டுபிடிச்சி போயாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தானே, ஸோ அதனால் அவங்களுக்கு கிளாஸ் எதுவும் எடுக்கலை. உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க. கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக போகுது. இப்போ லன்ச் டைமும் ஆகிடுச்சு. நீங்களும் ஃபெலினாவும் லன்ச்சு சாப்பிட்றதுக்காக கேன்டீன் போய் அங்கே டேபிள்ஸில் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த டைமில் தான் நீங்களும் ஃபெலினாவும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபெலினா வந்து உங்களை பற்றி நிறைய கேட்குறா, நீங்களும் ஓப்பன் அப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்களும் அவகிட்ட கேட்குறீங்க, ஆமாம் நீ வந்து சென்னை தானே, அப்புறம் எதுக்காக நீ ஹாஸ்டலில் வந்து தங்கிக்கிற? அதுவா, ஆக்சுவலி எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 7 பொருத்தம், எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்காதீங்க, சேர்ந்து இருந்தாலே எங்களுக்கு தலைவலி தான், பேசாமல் நீ ஹாஸ்டலுக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லி விட்டாங்க. சரி, எனக்கும் காண்டாயிடுச்சு, அந்த நாய் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சரி காலேஜ் வந்தாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இதே காலேஜில் தான் அந்த நாயும் வந்து படிக்குது. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் பேசாமல் அப்ராட் போகிறேன்னு. கேட்டாங்களா? கேட்கல. சரி சரி ரொம்ப சலிச்சிக்காத அப்படின்ட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஃபெலினாக்கு என்னாச்சு? இல்லை வீக் எடுக்குது. சரி சரி தண்ணி குடி அப்படின்ட்டு மக்கில் பார்க்குறீங்க, மக்கில் தண்ணி இல்லை. சரி சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தண்ணி எடுக்க போயிட்டீங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடி. ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபெலினானா விக்கல் எடுத்துகிட்டே இருக்கா, நீங்கள் அங்கே போய் தண்ணி எடுக்க போயிட்டீங்க. ஸோ அந்த டைம் ஃபெலினா பின்னாடி பே அப்படின்ட்டு ஒரு பையன் வந்து அப்படி கத்துறா. இங்கே ஃபெலினாக்கு உசுறு கையில இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து ஒரு மாதிரி தான் இருக்கா. பயத்தில் ஃபெலினாக்கு விக்கலே நின்று போயிடுச்சு. நீங்கள் இந்த சவுண்டை கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஃபெலினா பக்கத்தில் ஒரு பையன் 2-3 பசங்க வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனா சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம கோவம். கையில் இருந்த தண்ணி அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்தே ஓடி வரீங்க. ஓடி வந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு விடுறீங்க பாருங்க. அவன் அப்படியே அந்த சைடு போய் விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு இங்கே ஃபெலினானா அப்படியே பேனு உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஃபெலினா மட்டும் இல்லை, மொத்த கேண்டீனுமே உங்களே தான் பேனு பார்த்துட்டே இருக்கு. அந்த பர்சன் யார் இது அப்படின்ட்டு அவனும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஒரு பொண்ணா அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு பின்னாடி 2-3 பசங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ ஃபெலினா தான், ஒயன் என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஃபெலினா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அவன் என்ன பண்ணான் உன்னை? எதுக்கு நீ கத்துன? அவன் என்னை பயமுடுத்தினானா அப்படின்ட்டு அவனுக்கு கிட்ட போயிட்டு அவன் காலரை பிடிச்சி, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலையாடா, உங்கள் அம்மா உனக்கு அதெல்லாம் சொல்லித்தரலையாடா அப்படின்ட்டு காய்ச்சி மூச்சுன்னு அவனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஃபெலினா வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். பையன் கொஞ்சம் அமைதியாக இருடி. விட எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டே நீ வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவ அப்படின்ட்டு நீங்கள் அவனை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஃபெலினா கொஞ்சம் அமைதியாக இருடி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கடி, பார்க்கட்டும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் ரேக் பண்ணிகிட்டு இருக்கலாமா?
ஏய் ஒயன் கொஞ்சம் அமைதியாக இருடி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்கட்டும், இவ்வளோ பேருக்கு முன்னாடி தானே உன்னை வந்து பயமுறுத்துனாங்க அப்படின்ட்டு. நீங்கன்னா செம்ம காண்டில், அவ்வளோ காண்டாக இருக்குது. அந்த பையன் அப்படி பேனு பார்த்துட்டே இருக்கான். ஏய் ஒயன் கொஞ்சம் அமைதியாயிரு, அவன் என் அண்ணன். ஆ அண்ணனா? ஆமாம், அவன் என் அண்ணன் ஃபெலிக்ஸு அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. இன்னும் அவனோட காலரை பிடிச்சி தான் அவன் மேலே உட்காந்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் எந்திரிக்கிறியா அப்படின்ட்டு அப்படியே எழும்பிட்டு அப்படியே ஃபெலினாவும் பார்க்குறீங்க, ஃபெலிக்ஸையும் பார்க்குறீங்க. அச்சலாக பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் 2 பேருமே ட்வின்ஸு. நிஜமாவே இது உன்னோட அண்ணன் தானா? ஆமாம், நிஜமாவே அவன் என்னோட அண்ணன் தான். பார்த்தா தெரியல, நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸு அப்படின்ட்டு. நீங்கள் ஃபெலிக்ஸையும் பார்க்குறீங்க, ஃபெலினாவும் பார்க்குறீங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், பட் ஆனாக்கவே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தலையை குனிச்சிக்கிட்டீங்க. அப்போது ஃபெலிக்ஸு, ஏய் யார் இவ இந்த மிதிக்கிறா, அப்பா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. அது என் ஃப்ரெண்டு தான், விடு அப்படின்ட்டு 2 பேரும் அந்த டேபிளில் உட்காடுறீங்க. இங்கே ஃபெலிக்ஸுக்குன்னா செம்ம வலி, அப்படியே இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தான் வந்து உட்காடுறான். இங்கே ஃபெலிக்ஸோட தங்கச்சி ஃபெலினா பார்த்துக்கிட்டு, என்னடா ரொம்ப வலிக்குதோ? ஆமாடி, யார்டி இவா இப்படி வந்து குத்துறா அப்படிங்கிற மாதிரி அவள் அந்த டேபிளில் உட்காந்துருந்து இடுப்பை தேய்ச்சிட்ருக்கான். அம்மா வலிக்குதே, டே ஜங்குக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். எங்கே போனானு இவனுங்க? அடியே இல்லீனா, என் கூட ஜங்குக்கும் ஜிம்மின் தயாங்கெலாம் வந்தானுங்களே, எங்கே போனானுங்க அப்படின்ட்டு ஃபெலினா அப்படி திரும்பி பார்க்குறா. 3 பேரும் அரண்டு போய் நிற்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமன், தயாங், அப்புறம் ஜாங்கு. 3 பேருமே அப்படியே அரண்டு போய் உங்களே தான் ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கான். அப்போது இங்கே ஃபெலிக்ஸ், டேய் ஜிமினே, தயாங், ஜங்குக்கே அப்படின்ட்டு இங்கேருந்து ஃபெலிக்ஸ் கூப்பிட்றான். இந்த சவுண்டை கேட்டுட்டு அவனுங்களும் அந்த டேபிள் பக்கத்தில் வந்துட்டு, ஜங்குக்கு, டே மச்சான் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? நான் கூட நீ பொட்டுன்னு போயிட்டியோன்னு நினச்சேன்டா அப்படின்னு சொன்னதோ இங்கே ஃபெலினாவும் ஃபெலிக்ஸும் அப்படியே ஜங்குக்க பார்க்குறா. இல்லாடா, சேதாரம் ரொம்ப ஓவராக இருக்குது போல், என்னை வாய் கிளறாத, ஆல்ரெடி எனக்கு வலி உசுர போகுது, என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகடா, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். யாங் ஜங்குக்கு அப்படியே ஃபெலிக்ஸை கைத்தாங்கால தூக்கிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. காலேஜில் வந்து இந்த ஏதாச்சும் சின்னதாக மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா ட்ரீட் பண்ணதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மின் அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டான். இங்கே ஃபெலினா அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கா. ஐம் ஸோ சாரி ஃபெலினா, ஆக்சுவலி அவர் தான் உன்னோட அண்ணன், எனக்கு தெரியாது, அவர் உன்னை ஹர்ட் பண்ணுறாருன்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. ஹே, காலையில் பார்த்த வயனா இது? காலையில் ரொம்ப தெய்வீகமாக என்ன சொல்லுவாங்க, சாத்யூகமா அந்த மாதிரி இருந்த, இப்போ பார்த்தா ஓ மை காட், ப்ரூஸ்லி தங்கச்சி மாதிரி இருக்கிறியடி. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னடி சொல்லிகிட்ருக்க? உங்கள் அண்ணன்கிட்ட சாரி சொல்லணும்டி. அவன் கிடக்குறான். நீ இதுக்கு முன்னாடி ஃபைட் எதாவது படிச்சியா என்ன? சொல்லு. கராத்தே தெரியும். கராத்தே தெரியுமா? பிளாக் பெல்ட்டு. ஆக்சுவலி நான் இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் கற்றுக்கிட்டேன், பட் நான் வேணும்னு பண்ணலடி. அது உங்கள் அண்ணன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பண்ணிட்டுருக்க மாட்டேன். அவன் டாப்பிக்கை விடு, அவன் கிடக்குறான். ஆனால் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, எவ்வளோ கூலாக இருந்தது தெரியுமா, ஒரு சுடிதார் போட்ட ஒரு ப்ரூஸ்லி. வாவ். நான் உங்கள் அண்ணனை அடிச்சிட்டேன், உங்கள் அண்ணன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா அப்படியே கூலாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதான் அவனுங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்களே, அவன்லாம் சரியாயிடுவான் அப்படின்ட்டு நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. என்ன லுக்கு? என்னோடய அண்ணன் தான், அவனுக்கு என் மேலே பாசம் இருக்கும், எனக்கு அவன் மேலே பாசம் இருக்கும். பட் ஆனால் அவன் பண்ணது தப்பு தானே. நானுமே ரொம்ப பயந்துட்டேன், எனக்குமே ஹார்ட்டு நின்று போன மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். அவன் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கரெக்டு தான். இல்லாட்டாலே நான் அவனை கும்முன்னு போட்டு கும்மிருப்பேன். எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு பண்ணுறதான்னு நினச்சிட்டு போகிறேனே.
ஏ நிஜமாவே நீ அவனோட தங்கச்சி தானா? எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏ தங்கச்சி தான், நீ பார்த்த தெரில, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீ இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்க, உங்கள் அண்ணன் ஃபைனல் இயர், எப்படி? 2 வருஷம் ஒரே கிளாஸில் இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு ஃபைனல் இயர் படிக்க வேண்டியது. பட் ஆனால் என் கெரகம் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஓ அப்படி. ம் சரி சரி. அப்புறம் ஃபெலினா, உங்கள் அண்ணனை கொஞ்சம் போய் பார்ப்போமா? எதுக்கு? இருக்கிறானா செத்துட்டானான்னு பார்க்குறதுக்கா? அச்சச்சோ அப்படியெல்லாம் பேசாத. நானே கொஞ்சம் கில்ட்டில் இருக்கேன். இதில் கில்ட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லடி. நீ என் மேலே இருக்க ஒரு பாசத்தில் பண்ணிட்ட, அவ்வளோந்தான். என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. உங்கள் அண்ணன் ஹர்ட்டாக இருக்கான்ல. ஸோ அதனால் உங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் சாரி கேட்கணுன்னு இருக்கேன். சாரியா? நீ போய் சாரி சொன்னால் அவன் ரொம்ப ஓவராக பிக்கு பண்ணுவானே. பரவாயில்ல, அவங்க பிக்கு பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா இதில் என் தப்பு இருக்கும் தானே. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே. சரி, அவனை இங்கே ஹாஸ்பிட்டலில் தானே கூப்பிட்டு போயிருக்காங்க, சரி போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஃபெலினாவும் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு தான் வரீங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் ரூமை பார்த்தாச்சுன்னா இங்கே ஃபெலிக்ஸு இடுப்பை பிடிச்சி ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, அத்தா வலிக்குது, அப்பா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே இடுப்பு பிடிச்சி பிறண்டுட்டு இருக்கான். டாக்டர் பார்த்துட்டு, என்ன ஆச்சுப்பா, நீ எங்கே போய் விழுந்து வாரின? விழுந்து வாரினதா? அது அது அப்போ ஜங்கு. அதுவா டாக்டர்? அது ஒரு பொண்ணு அப்படின்ட்டு வாயை எடுக்கும்போது ஃபெலிக்ஸ் அப்படியே வாயை மூடிட்டு, அது டாக்டர், அது சேர்லேருந்து கீழே விழுந்துட்டேன்னா, கீழே விழுந்ததில் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோந்தான். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் டாக்டர். இது பார்த்தா விழுந்த மாதிரிலாம் இல்லைப்பா, ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் வந்து தூக்கி வந்து அடித்த மாதிரிலாம் இருக்குது. அது அப்போது தயாங், டாக்டர் எப்படி டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் தான் அப்படியே வந்து ஃபெலிக்ஸ் என் மாப்பிள்ளையோட இடுப்பில் வந்து சொருவிடுச்சு தெரியுமா? அப்படியாப்பா, சரி சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ள ஃபெலிக்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கே வெளியில் பார்த்தா ஜிம்மன் எதையோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி தான் தினுசாக இருக்கான். இங்கே ஜங்குக்கோ தயாங்கோ, பா அந்த பொண்ணை பார்த்தியாடா, செம்ம ஸ்ட்ராங்கு இல்லை? அந்த பொண்ணு அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வந்து ஃபெலிக்ஸுக்கு வந்து கிக்குடா. இந்த பைப்பில் அப்படியே உருண்டடிச்சு கீழே விடுதுட்டான். நினச்சி பாரு, ஃபெலிக்ஸுக்கே இவ்வளோ அடின்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அப்படின்ட்டு ஜிமின் அப்படி திரும்பி, என்ன சொன்ன? ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? ஆமாடா, இன்றைக்கி நம்ம ஃபெலிக்ஸை போட்டு பொழந்து கட்டிச்சே அந்த பொண்ணோட புருஷன் ரொம்ப பாவம். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், அவளோட ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணாங்கிறதுனால தானே நம்ம ஃபெலிக்ஸை போட்டு புரட்டுனா. அப்போது அவளை ஹர்ட் பண்ணா சும்மாவா இருப்பா? புரட்டி எடுத்துட மாட்டா. கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்போது இதை பார்த்துட்டு தயா, நீ என்னடா ஒரு மாதிரி சினிங்கிட்டே சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, சரி இல்லையே, நீ சொல்கிறத பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி இருக்கிற. என்ன மேட்டரா ஜிமினா? சாச்சி புட்டா மச்சான். சாச்சி புட்டாளா? என்னடா? எனக்கு இன்றைக்கி அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது? அந்த கிக்கு பார்ட்டியா? அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உள்ளே இருந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. பட்டாம்பூச்சி பறக்குதா? அடே, அந்த பொண்ணு குத்துன குத்துக்கு நம்ம ஃபெலிக்ஸோட எலும்பெல்லாம் பறந்துட்டுருக்கு, உனக்கு பட்டாம்பூச்சி பறக்குதாக்கோ? டே சும்மாறா. தெரிலடா, அவளை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுச்சு. அவளோட தெரியல, நான் வந்து மார்னிங்கே அந்த ஒரு பொண்ணு பார்த்தேன். பட் அகெயின் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. மார்னிங் பார்த்தியா? எப்போ? காலேஜ் என்ட்ரன்ஸில். நீங்கள்லாம் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, நான் அப்போது ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சைடில் உட்காந்து இருக்கும்போது ஃபெலினாவும் இந்த பொண்ணும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போவே அந்த பொண்ணு மேலே சின்ன ஒரு கண் இருந்துச்சு. அகெயின் நான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அவளோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா.
ஆ அப்படின்னு நீங்கள் 2 பேரும் செம்ம ஷாக்காக பார்த்துட்டே இருக்காங்க. டே ஜிமினா, நிஜமாக உனக்கு அந்த பொண்ணு தான் வேணுமா? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன். விதி யாரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருந்து ஃபெலிக்ஸ் ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். சரி சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு போய் அந்த பைபிளில் என்ன ஆனான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 3 பேர் அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தாச்சுன்னா அவனுக்கு வந்து இந்த பேட்ச் பண்ணுறதுக்காக அந்த வலியெல்லாம் தெரியாமல் இருக்காக பேட்ச் எல்லாம் போட்டிருக்கு. அப்போ டாக்டர், இங்கே பாருங்கள் ஃபெலிக்ஸ், ஆக்சுவலி இந்த வலி வந்து கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுக்குறோம். பட் ஆனால் இடுப்பை மட்டும் அசைச்சிடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு இடுப்பில் கொஞ்சம் வெள்ளமாக அடிபட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணுங்கள், ஓகேவா? அப்படி சரி டாக்டர் அப்படின்ட்டு அவனும் அப்படியே இருக்கான். இங்கே இதை கேட்டோடனே இங்கே ஜங்குக்கெலாம் செம்ம சிரிப்பு. அந்த டாக்டர் அப்படியே போயிட்டாங்க. இங்கே டோரை லாக் பண்ணிவிட்டு இங்கே ஜங்குக்கு அவங்க அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்கே ஜிமினுக்குமே லைட்டாக சிரிப்பு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போது இதை பார்த்துட்டு ஃபெலிக்ஸு, டே எரும மாடுங்களா, இங்கே ஒருத்தன் வலியில் துடிச்சிட்டு இருக்கான், நீங்கள் என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள கேட்டியா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு? இடுப்பு கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாடா அப்படிதான்டா சொன்னாங்க, அதுக்கு ஏன்டா சிரிக்கிற? இல்லை மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நாள் வேற வேலண்டைன்ஸ் டே வேற வரப்போகுது. சார் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட பிளானெல்லாம் என்ன ஆகுறது? ஆமாம்ல, நான் என் ஆள் கூட குஜாலாக இருக்கணும்ல எவ்வளோ பிளான் போட்டேன், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணேன். அப்போ பண்ணக்கூடாதா மச்சான்? நீ மட்டும் பண்ண, அதுதான்டா உன்னோட கடைசியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே அரண்டு போய் உட்காந்துருக்கான். இங்கே ஜிமினுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் வாயை விட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த டைம் டோர் நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. டேய் டோர் ஓப்பன் பண்ணுறா, ஐ திங்க் அந்த க்யூட்டான நர்ஸு போனால் தான் இருக்கும் அப்படின்னு இங்கே தயாங்க. டே அல்ப கொஞ்ச நேரம் வாய் மூடு, நான் இங்கே எந்த நிலமையில கிடைக்க உனக்கு நர்ஸை சைட் அடிக்கணுமா பார்த்துட்ருக்க, கும்மிரும் பார்த்து கும்மி. ஐயா நீ இருக்கிற நிலைமைக்கு என்ன வந்து கும்ம போறியா, போடா டே போடா அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 பேரும் மறுபடியும் பேசிகிட்டே இருக்காங்க. பட் இங்கே வந்து டோர் நாக் ஆகிட்டே தான் இருக்குது. ஐயோ என்ன லாக்காக போட்டு வச்சுருக்கானுங்க, சும்மா ஓப்பன் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. டே நீ தாண்டா லாக் போட்டு வச்சுருக்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இங்கே ஜிம்மின்னு சரி 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 நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஃபெலினாவும் நீங்கள் உங்களை பார்த்ததுமே அப்படியே ஜிமின் அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். ஃபெலினா பார்க்குறா, ஜிமின் 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 ஃபெலினா கொஞ்சம் தள்ளுறியா, நாங்கள் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே லைட்டாக வலி விடுறான். நீங்களும் அப்படியே ஃபெலினா பின்னாடி கையில் ஒரு பொக்கையோட அப்படியே பின்னாடி மறைஞ்ச மாதிரி தான் போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே வரான். இங்கே ஏதோ டோர் ஓப்பனாக பண்ணுற சவுண்டை கேட்டு ஃபெலிக்ஸும் பார்க்குறான். பார்த்தா ஃபெலினா, வாங்க மேடம், உடன் பிறப்பே, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல, பாருடி கொஞ்ச நாளைக்கு என்னோடய இடுப்பே அசைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தயாங்கோ ஜங்குக்கோ ஆமாம் ஆமாம் எதுவுமே பண்ண முடியாது மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறானுங்க. இங்கே ஃபெலிக்ஸ்னால் காண்டா, டே கொஞ்சம் வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறான் ஃபெலினா பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அடியே யார் அது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, உன் ஃப்ரெண்டா அது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. நீங்கள் வெளியில் வரதை பார்த்துட்டு இங்கே ஃபெலிக்ஸ்க்கு அப்படியே ஜர்க்கு விடுது. அதுவும் இல்லாமல் கையில் பொக்கையோடு வந்திருக்கீங்க. அவன் கண்ணிக்கு ஏதோ மலர் வளையத்தை வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எதுக்குடி இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன்? டேய் ரொம்ப சீன் போடாத, ஆக்சுவலி ஒன்று அடிச்சிட்டால அதான் ரொம்ப ஃபீல் பண்ணா, அதான் உனக்கு பொக்கையை கொடுத்துட்டு ஒரு சாரி சொல்லலான்னு தான் வந்திருக்கா. அப்போது நீங்கள் ஐம் சாரி ஃபெலிக்ஸ், ஆக்சுவலி எனக்கு தெரியாது நீங்கள் தான் ஃபெலினாவோட பிரதர்னு. ஃபெலினா பயந்து கத்திட்டா, நான் வேறு நீங்கள் அவளை ஹர்ட் பண்ணிட்டேங்கிறதுனால தான் அவங்கள நான் கிக் பண்ணிட்டேன். ஸோ சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்லாம் நான் பண்ணலைங்க,
என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க. ஃபெலிக்ஸ் பார்க்குறான், நீங்கள் வந்து ரொம்பவே கில்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு உங்கள் மேலே காண்டு இருக்குங்க. ஏன்னா இடுப்பு அசைக்க முடியாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஒரு காண்டு இருக்குது. பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாரி சொன்னால் என்னோடய இடுப்பை யார் சரி பண்ணுறது? ஆமாம் ஆமாம், இடுப்பை யார் சரி பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே பின்னாடி இருந்து கோரஸா ஜங்குக்கும் தயாங்கும் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஃபெலிக்ஸ் அப்படியே ஜங்குக்கும் பார்த்து அப்படியே முறைக்கிறான். சரி 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 நீ பேசுவாப்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு என்னோட இடுப்பு அசைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, யாரெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான். ஐம் சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபெலிக்ஸ் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. டே ரொம்ப ஓவராக பண்ணாதடா. நீ என்ன ஹர்ட் பண்ணால் அதனால தான் உன்னை அடித்தா. அவள் அடித்ததில் எந்த ஒரு தப்பும் இல்லை. எதுக்கு நீ என்ன வந்து அடிக்க வந்த மாதிரி வந்த? அதனால தான் அவனை அடித்தா. ரொம்ப ஓவராக சீன் போடாத. ஒயன் இவன் அப்படி தாண்டி ரொம்ப ஓவராக பிகு பண்ணுவான், வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். நீங்கள் வந்து பேசுனது, அவன்கிட்ட கெஞ்சினது, இவ்வளோ மைல்டாக பேசுனது எல்லாத்தையுமே ஜிமின் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் இப்படி அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்க அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். டீ ஜங்குக்கு அந்த பீஸை பாருடா. யாரடா சொல்கிற? வேறு யார்? நம்ம ஜிமினை தான் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் போகிறதே தான் அப்படியே கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். மாப்பிள்ள, இந்த பையன் ரொம்ப வலிகிறான்ல. ஆமாம் ஆமாம், பட் ஆனால் ஒர்த்து தான் அப்படின்ட்டு தயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இல்லைடா, அந்த பொண்ணு அடித்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம மாப்பிள்ளைகிட்ட வந்து சாரிலாம் கேட்குதுல்ல. ஸோ அதை பார்க்கும்போது நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஃபெலிக்ஸ், என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதுவா மாப்பிள்ள, நம்ம ஜிம்மின்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறா அப்படி, ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஜிமின் அப்படி டக்குன்னு திரும்பி ஃபெலிக்ஸை பார்க்குறான். ஃபெலிக்ஸும் அப்படி ஜிமினை பார்த்துட்டு பார்க்குறான். நிஜமாவா? அது ஆமாம் மாப்பிள்ள. யாரா? எப்படி இருப்பா? சூப்பராக இருப்பாளா? சூப்பராக செம்ம ஸ்ட்ராங்கு தெரியுமா மாப்பிள்ள அவ? அப்படியா? அப்போ ஒரே வாழ்வு தான். வாழ்வெல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கிக்கெல்லாம் பண்ணுண்டா. கிக்கா? யாரடா சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சே அந்த கிக்கு பார்ட்டி. ஜிமினா அப்படின்ட்டு ஷாக்கோட ஜிமினாவை ஃபேஸை பார்க்குறா. ஜிமினா அப்படியே சிரிச்சிக்கினே, ஆமாம் மச்சான், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன். எப்படிரா? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு அவன் அப்படியே கொலைகிறான். ஜிமின், நமக்கு இதெல்லாம் தேவையாடா? நமக்கு இல்லை, எனக்கு தேவை. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே தான். இருந்தாலும் ஜிம்மினா, அந்த ப்ரூஸ்லி தங்கச்சி நமக்கு வேணுமா என்ன? ப்ரூஸ்லி தங்கச்சி உனக்கு வேண்டாம்டா, ஆனால் எனக்கு வேணும்டா அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படி க்யூட்டாக சொல்கிறான். இது முழு பித்து பிடிச்சிருச்சு. நீ என்னவும் பண்ணிக்கடா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆல்ரெடி வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி அவள் லைட்டாக பண்ணிட்டு போயிட்டா. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடு. நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அவள் மட்டும்தான். இது விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே விட்டுட்டாங்க. இங்கே ஜிமின் அப்படியே ஒரு லவ் மூடில் ஒரு மாதிரி மெதப்பில் சுற்றிட்டுருக்கு அப்படி. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வரைக்கும் ஃபெலிக்ஸ்க்கு வந்து இடுப்பு இன்னும் சரியாகலை. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, ஃபெலினா என்னடி இந்தா என்னது இது? இது வந்து வலிக்கு யூஸ் பண்ணுற மருந்தா? எங்கள் ஊரில் உள்ளது, வில்லேஜ்லலாம் இந்த மாதிரி சுளுக்கு ஏதாவது வீக்கம் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி மருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் அண்ணனுக்கும் இதை கொடுத்து யூஸ் பண்ண சொல்லு, கண்டிப்பாக இது சரியாயிடும். சரிடி அப்படின்ட்டு ஃபெலினாவும் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபெலிக்ஸோட ரூமுக்கு தான் வரா. அங்கே பார்த்தா ஃபெலிக்ஸு, தயாங், ஜாங்கோக், ஜிமின் எல்லாரும் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, என்ன ஃபெலினா அதிசயமாக இந்த ரூம் பக்கம்லாம் வர்ற? என்ன பண்ணுறது, வர வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. ஆமாம், ஃபெலிக்ஸா எப்படா இருக்க? பார்த்தா தெரியல,
வெந்து நூடுல்ஸாக வந்து குழஞ்சிட்ருக்கேன்டி. எல்லாம் உன் ஃப்ரெண்டால் வந்தது. டே போதுண்டா. இப்போ வரைக்கும் உன்னை அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவள் கில்ட்டில் இருக்கா. நீ என்னடானா அவளே கரிச்சு கொட்டிகிட்ருக்க. என் வலி எனக்கு தாண்டி தெரியும், உனக்கு எங்கே தெரிய போகுது. எம்மா வலிக்குதே அப்படின்ட்டு மறுபடியும் இடுப்பு பிடிச்சிட்ருக்கான். சரி ரொம்ப சீன் போடாத. இந்தா என்னடி இது டப்பாவில் இருக்குது, இதை யூஸ் பண்ணு, கண்டிப்பாக சரியாயிடுமா. யார் கொடுத்தா? அதுவா, அது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்தா. யார்? அந்த ப்ரூஸ்லி தங்கச்சியா? டேய் ஏய் நிஜமாவே இது சரியாயிடுமா, இல்லை என்னை போட்டு தள்ளுறதுக்காக ஏதாவது கொண்டு வர்றியா? அப்படிலாம் இல்லைடா. ஆக்சுவலி உனக்கு இன்னும் வலி சரியாகலைல்ல, ஸோ அதனால் அவங்க ஊர்லேருந்து சொல்லி இந்த மருந்தை கொண்டு வந்திருக்கா. ஊர்லேருந்தா? அதுவும் அன்னைக்கு ரொம்ப கில்ட்டானா தெரியுமா, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. என்கிட்ட வேற நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டே, உங்கள் அண்ணன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், ஐம் ஸோ சாரின்னு எவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட வந்து சாரி சொல்லிகிட்டு இருந்தா தெரியுமா. அப்போ ஜிமேன் என்ன சொல்கிற? அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுறது? சரி ஃபெலிக்ஸா, இதை போட்டுக்கோ, சரியாயிடும்ண்ண. அடியே நம்பி போடலாமாடி, இல்லை சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் வராது, இதை தைரியமாக போடு அப்படின்ட்டு அந்த பாட்டிலை வச்சுட்டு அவள் கிளம்பிட்டா. அப்படியே ஜிமின் அந்த பாட்டிலும் பார்க்குறான், ஃபெலிக்ஸும் பார்க்குறா. ஃபெலிக்ஸ், நீ அவளை தப்பாக நினச்சிட்ருக்கடா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தானே உனக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்து விட்ருக்கா. இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் தான்டா தெரியும் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ரிபீட் ஆகுதான்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து அந்த மருந்து ஃபெலிக்ஸோட இடுப்புலலாம் அப்படி போட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கான். இது வந்து ஒரு 3 டேஸ்லேயே ஃபெலிக்ஸ்க்கு வந்து வலி சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. ஃபெலிக்ஸ் பார்க்குறான், மச்சான் நிஜமாவே இந்த மருந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுடா, வேறு லெவலு அப்படின்ட்டு அவன் ரொம்ப துள்ளுறான், குதிக்கிறான், அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். இங்கே தயவங்க ஜிமினோ அப்படியே பார்க்குறானுங்க. டேய் என்னடா இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இது பண்ணிட்டு இருந்தா மறுபடியும் ஏதாவது லாக் ஆகிட போகுது, எல்லாம் ஒன்று ஆகுது, வாயை கொண்டு போய் பினாயில் ஊற்று கழுவுடா நாயே. சரி படா போடா அப்படின்ட்டு அவங்க இப்படி போயிட்டுருக்காங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸும் போயிருக்கும். ஸோ காலேஜில் வந்து ஜிம்மின் அடிக்கடி அவங்கள பார்ப்பாரு, நீங்களும் அவரை பார்த்து சிரிப்பீங்க. இப்போ ஃபெலிக்ஸுமே காலேஜுக்கு வந்துட்டான். வந்ததுமே அவன் வந்து நார்மலாக அவனோட டேஸஸ் எல்லாம் போகுது. உங்களை வந்து இப்போ பார்க்க முடியல, ஏன்னா நீங்கள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், ஃபெலிக்ஸும் அவங்கெல்லாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேன்டீனில் தான் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் ஃபெலினா கிட்ட ஃபெலிக்ஸ் ஏதோ சொல்ல வரான். நீங்களும் ஃபெலினா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, ஃபெலினா, என்னடா ஜின் வந்திருக்கான். ஏன்னா நிஜமாவா? எங்க? காலேஜ் தான் வந்திருக்கான். அந்த என்ட்ரன்ஸில், காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நிஜமாவா? நிஜமாக தாண்டி. இப்போ போறியா இல்லையா? அது போடுற அப்படின்ட்டு அவள் சாப்பிட கூட இல்லை, அப்படியே பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒயன் இதோ வந்துடுறேன்டி அப்படின்ட்டு அவள் அறக்க அங்கேருந்து ஓடுறா. நீங்கள் பார்க்குறீங்க, சாப்பிட்டுட்டு இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே பேகு எடுத்துகிட்டு அப்படியே குடுன்னு ஓடிட்டா. என்ன இப்படி பறக்க போகிறா அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. பக்கத்தில் தானே ஃபெலிக்ஸ் எல்லாம் இருப்பா. ரொம்ப பார்க்காத, அவளோட ரொம்ப க்ளோஸ்ட் லவ்வபிள் பர்சனாக பார்க்க போகிறா. யார்? அது அவளோட ஃப்யூச்சர் ஃபியான்சி. நிஜமாவா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்புறம் ஃபெலிக்ஸ், இப்போ நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி ஃபெலினா உட்காந்துருந்தால அந்த சீட்டில் உட்காராரு. அவர் உட்காந்ததுமே வரிசையா ஜிம்மின் தயாங் ஜங்குக் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் உங்கள் சீட்டு பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு. அவனுக்கு நான் ஹார்ட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே எல்லோரும் ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் ஜிம்மினை விட்டுட்டு இந்த நாய் இங்கே திருந்த போகுது அப்படின்ட்டு அப்படியே ஃபெலிக்ஸ் ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, நீ கொடுத்தல அந்த மருந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. அப்புறம் நீ எதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத சரியா? ஃபெலினா சொன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ண அப்படின்னு. அதான் இப்போல்லாம் சரியாயிடுச்சு. பட் ஆனால் நீ கொடுத்தல அந்த மருந்து 2 டேஸில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு தெரியுமா? இப்போது என்னோடய வலியெல்லாம் அப்படி காணா போச்சு, வேறு லெவல் தான்.
ஓகேங்க, தேங்க்யூ. ஆம், அப்போ ஜங்குக், ஒயன், ஆ ஆம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன? சொல்லுங்க. இல்லை, ஃபெலினா சொன்னால் நீங்கள் வந்து வில்லேஜுன்னு. பட் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலி எங்கள் ஊரில் வந்து ஒரு கராட்டே மாஸ்டர் இருந்தார். எங்கள் வில்லேஜ்லலாம் பொண்ணுங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி கராட்டேக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பாட்ட சொன்னப்போ எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லி அந்த அந்த வில்லேஜ்லேயே நான் மட்டும்தான் ஒரு பொண்ணாக நான் மட்டும்தான் கராட்டே படித்தேன். ஸோ அதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால தான் கராட்டேயில் ஒரு பிளாக் பெல்ட் வரைக்கும் போய் ஒரு டோர்னமெண்ட்டும் அட்டன் பண்ணேன். டோர்னமெண்ட்டா அப்படின்ட்டு இங்கே ஃபெலிக்ஸ் பார்க்குறா. டோர்னமெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் எல்லாம் இருந்ததுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது காலேஜும் வந்துட்டேன். ஸோ அதனால் அது அப்படியே போயிடுச்சு. ஓ, 3 பேரும் பேன்னு பார்க்குறாங்க. அட் அ டைமில் அப்படியே ஜிம்மின் ஒரு கிளான்ஸ் பார்க்குறான். இங்கே ஜிம்மின்னா அப்படியே உங்களை மட்டும்தான் கன்னத்தில் கையை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஸ்லோ மோஷனில் பின்னாடி இளையராஜா சாங் போட்ட மாதிரி அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் இது வந்து கவனிக்கல. நீங்கள் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு ஆர்வத்தில் பேசிகிட்டே இருக்கீங்களா? அந்த டைமில் தான் அட் அ டைமில் ஜிம்மின் சைடு எல்லோரும் பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே பார்த்தா ஜிமின் அப்படியே சிரித்த மாதிரி உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவர் பக்கத்தில் தானே இருக்கீங்க. அப்படியே கிட்ட பார்த்ததுமே அப்படியே அவரோட ஐயும் உங்களோட ஐயும் அப்படியே லாக் ஆகுது. அவர் அப்படியே அவங்களே பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, உங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் அந்த கண்ணில் என்ன ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் சிரிக்கும்போது அவரோட கண்ணெல்லாம் அப்படியே குறுக்கிக்கிட்டே சிரிக்கிறாரா. அந்த ஸ்மைல் அப்படியே நீங்கள் விழுந்துட்டீங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த ஒரு ஸ்மைல். ஹார்ட் பீட் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்க. அவர் உங்களை தான் பார்க்குறாரு, நீங்களும் அவரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, நான் ஏன் இவரை இப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே 3 பேர், டேய் என்னடா நடக்குதுங்க, மச்சான் கரெக்ட் பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத தான் ஆர்வமாக பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அது அப்படின்ட்டு அப்படியே ஃபெலிக்ஸு தேவாங் ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட கூட இல்லை அப்படியே போகிறீங்க. ஜிமின் அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஃபெலிக்ஸு, டேய் மச்சான், என்னடா கரெக்ட் பண்ணிட்டியா? ஐ திங்க் அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தோணுது. அவள் கண்ணில் என்ன தான் வச்சுருக்கான்னு தெரியல, அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடா. அதுவும் அவளோட அந்த நோஸ் பின், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறவங்களே பார்த்துட்டே நிற்கிறான். மாப்பிள்ளை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிமினை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே வெளியில் அறக்க வர்றீங்க. என்ன ஆச்சுடி உனக்கு? எதுக்கு அவங்க அப்படி பார்த்ததுனால உனக்கு ஏன் ஹார்ட் பீட் துடிச்சுது? அப்படி துடிக்கலாமா? துடிக்கக்கூடாது, துடிக்கவே கூடாது. இது நார்மல் தான், சரியா? திடீர்னு ஏதாச்சும் ஒரு பதட்டமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹார்ட்டெல்லாம் துடிக்கும். ஸோ இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் நார்மலாக அப்படியே விட்டுரு, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடினாலே ஜிம்மினோட அந்த ஸ்மைல், க்யூட்டான ஸ்மைல் தான் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்குது. ஐயோ, சரி அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், சரியா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? படிக்க வந்திருக்கோம். படிப்பை மட்டும் பார்க்கணும். சரி, இந்த ஃபெலினா எங்கே போனா? பேஸ்கெட் பால் கிரவுண்ட் கிட்டே தான் போகிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் கிட்டே அப்படியே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜின்னும் ஃபெலினாவும் அப்படியே கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க.
ஓ! இதுதான் ஃபெலினாவோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோ? பரவாயில்லையா? செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. ஆ சரி, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குமே போயிட்டீங்க. இப்போது கிளாஸில் பார்க்குறீங்க ஃபெலினா வருவா வருவா வருவான்னு. பட் ஆனால் எங்கே மேடம் வர்றவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு அப்படியே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் எங்கே வந்தா வரல. நீங்களும் காலேஜ் எல்லாமே முடிஞ்சே போயிடுச்சு, ஃபெலினா வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ ஃபெலினா. ஒயன், உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தியா. ஆக்சுவலி என்னோடய லவ்வர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான். சொல்லப்போனால் என்னோடய ஃப்யூச்சர். தெரியும் தெரியும், அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லிட்டானா? ஆமாம், வந்திருக்கான். ஸோ அதனால் அவங்க கூட அப்படியே டேட்டிங் போயிட்டேன்டி. அதான் மதியம் நான் லீவ் போட்டேன். சரியா, கோச்சிக்காத. நான் ஏன்டி கோச்சிக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கியா? ரொம்பவே. சரி சரி. அப்புறம் ஒயன், என்ன? ஆக்சுவலி என்னோட சரி, உன் ஆள் தான் வந்திருக்கா அப்படி. அதனால என்னால் இன்றைக்கி ஹாஸ்டல் வர முடியாது. அப்படியா? நான் இன்றைக்கி அவங்க கூட தான் தங்க போகிறேன். என்ன என்ன சொல்கிற? நான் அவங்க கூட தான் தங்க போகிறேன். ஓ, வீட்டுக்கு தெரிஞ்சா என்னடி பண்ண போகிற? என் வீட்டுக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலி இந்த வீக் எண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட். என்ன சொல்கிற ஃபெலினா? நிஜமாவா? ஆக்சுவலி முன்னாடி அவருக்கு எனக்கு அவர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. அதனால் அகெயின் ஃபாரின் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போகலாங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் அவனோட ஸ்டடீஸ் அது அங்கே நான் கண்டினியூ பண்ணிப்பேன். ஓ அப்படியா? சரி. அப்போது இனி நீ ஹாஸ்டலில் வரமாட்டியா? தெரியல, அதை நான் இன்னைக்கு கேட்டுட்டு தான் பண்ணணும். ஓ சரி, ஓகே. பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஓகே. அப்புறம் நீயும் ஜாக்கிரதையா இருடி. இங்கே நான் மட்டும் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஃபோனை வைக்கிறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. திடீர்னு வந்து ஒரு பர்சன் ரொம்ப அட்டாச்மெண்ட், அவங்க மேலே ஒரு பாண்ட். இப்போ திடீர்னு நம்மளை விட்டு போகிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல வயன்? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டு சரி ஓகே, அவள் லைஃப் அவள் பார்க்குறா, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே தான் டேஸுமே ஸ்கிப் ஆகிருக்கும். ஃபெலினா அவங்க கூட காலேஜிலலாம் வந்தால் செம்ம மிங்கலாக அவங்க ஜின்னை பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணுவாள். ஜின்னும் அவங்கள பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி ஜின்னு வந்து ஜங்குக்கோட பிரதர். ஸோ அதனால் ஓ, ஜங்குக்கோட பிரதரா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கான டே. நீங்கள் இப்போ தான் அந்த ஹாலுக்கே வரீங்க. அங்கே எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. நீங்கள் என்ன அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் சாரி தான், ரெட் அண்ட் க்ரீன் காம்போ. இந்த பட்டு சாரியில் செய்வாங்கள்ல, அந்த இது கையில் பார்டர் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காம்போ தான். லைக் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் நீங்கள் ஃபேராக இருப்பீங்க, தலை நிறைய மல்லிகைப்பூ, நெத்தியில் பொட்டு, அதுக்கு மேலே சின்னதாக ஒரு குங்குமம் பொட்டு. உங்களுக்கு எப்போவுமே வில்லேஜில் இருந்தாலும் சரி, இந்த சின்னதாக ஒரு குங்குமம் பொட்டு வைக்கலைன்னா உங்களுக்கு அந்த ஒரு டே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி கண்ணுக்கு டார்க்காக காஜல், கொஞ்சம் லைட்டான லிப்ஸ்டிக், அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே மூக்குத்தி,
அப்படியே பார்க்க எப்படின்னா ரொம்பவே டிவைனாக இருக்குது. எல்லாரோட அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது உங்களோட அவுட்ஃபிட் கொஞ்சம் தனியாக தெரியுது. பிகாஸ் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க லெஹங்கா வியர் பண்ணியிருக்காங்க, சுடிதார், சாரீஸ் அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கும்போது உங்களோட இது மட்டும் தனியாக தெரியுது. ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. எல்லாரோட கண்டும் அவங்க மேலே மட்டும்தான். பிகாஸ் யூ லுக் ஸோ ப்ரிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி மனுஷன் அவங்க மேலே அப்படி பைத்தியமாக இருக்கா. அப்படி இந்த ஒரு லுக்கில் பார்க்கும்போது ஐயோ இவ என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை அப்படியே சாய்ச்சிக்கிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் அப்படியே உங்களே தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ தான் ஃபெலினா மேக்கப்பு எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படியே ஒரு லெஹங்கா, ஒரு லாங் லெஹங்கா பார்க்கவே இப்போ தான் ஒரு பொண்ணு மாதிரி ஃபெலினா இருக்கா. இதை பார்த்துட்டு நீங்கள் ஹே ஃபெலினா நீ தானடி பொண்ணு, நீ என்னடா வெளியே சுற்றிட்டு இருக்க? சும்மா இருடி, எவ்வளோ நேரம் தான் அதே ரூமில் இருக்கிறது, ஆல்ரெடி உள்ளே புழுக்கமாக இருக்குது, அதான் வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஹே நீ கல்யாணம் பொண்ணுடி. அதான் கல்யாணம் இல்லைடி, இது வெறும் என்கேஜ்மெண்ட் தானே, அதுக்காக இப்படி வந்து நிற்கிற? இது ஒன்றும் வில்லேஜ்லாம் இல்லைடி, அங்கே தான் அப்படிலாம் நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு வீட்டிலையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி தான் சின்ன வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கூட நின்று பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ அவள் பார்க்குறா, வயன் நீ எப்போவுமே டிவைன் தாண்டி, ஆனால் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த டிவைன்குள்ளே ஒரு டெவில் ஒளிஞ்சிருக்குங்கிறது. நான் ஒன்றும் டெவில்லாம் கிடையாதுண்ணா, ஆக்சுவலி கோவம் வந்தால் மட்டும், அதுதாண்டி சொல்கிறேன், கோவம் வந்தால் மட்டும்தான் என்னோடய வயன் கொஞ்சம் டெவிலாக மாறிடுவா. சரி சரி, அப்புறம் வா நான் எங்கள் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அவன் அம்மா அப்பா கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஹாய் ஆண்டி நான் ஒயன். நீ தான் ஒயனாமா? ஆமாம் ஆண்டி. நீ தான் என்னோடய பையனோட இடுப்பு உடச்சியா? அப்படின்ட்டு கேட்டதும் நீங்கள் அப்படியே ஃபெலினாவை பார்க்குறீங்க. எங்கள் அம்மா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. சாரி ஆண்டி, ஆக்சுவலி சாரி கேட்குறதுலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு 2 மிதி கூட சேர்த்து கொடுத்துருக்கணுமா, பார்த்தீங்களா தருதலை எப்படி சுற்றுது அப்படிங்கிற மாதிரி. அங்கே பார்க்குறான், அங்கே பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கும், லவர் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவன் அப்படிதாம்மா. சரி ஆமாம் நீ எந்த ஊர்? அவள் கூட சொன்னாலே நீ வந்து எங்கள் ஊர் அப்படின்ட்டு. ஆமாம் ஆண்டி நான் இந்த வில்லேஜ். ஓ அப்படியா? அந்த ஊரில் இருக்கிறவங்கள எல்லாருமே எனக்கு நல்லா தெரியுமா? சொல்லப்போனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நானுமே அதே ஊரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் லவ் பண்ணேனா, அப்புறம் ஓடி வந்துட்டேம்மா. ஓ சரி ஆண்டி. நீ யாரோட பொண்ணுமா? நான் வந்து சுப்பிரமணியன் தெரியுமா? அந்த ஊரில் பெரிய தோப்பு, நிறைய பண்ணைங்க எல்லாமே இருக்கும்ல. சுப்பிரமணியன். உங்கள் தாத்தா பேர் என்னம்மா? தாத்தா பேர் வந்து ராஜகோபாலன். உங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா? தங்கச்சி இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ இல்லை. ஏன்? அவங்க இல்லை, அதை பற்றி நான் அப்பாக்கிட்ட கேட்டேன். அப்பாவோ இல்லை அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியா? உன்னோட அம்மா? இப்போது எங்களுக்குன்னு யாருமே இல்லை, நானும் என்னோடய அப்பாவும் மட்டும்தான். உன்னோட அம்மா? இல்லை அவங்க இறந்துட்டாங்க. என்னங்க அப்படின்ட்டு அவரோட ஹஸ்பண்டை அப்படியே கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப எமோஷனாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க அண்ணன் பொண்ணுங்க, அண்ணன் பொண்ணுங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் அழுகிற? ஏங்க ஏன் அண்ணனோட பொண்ணுங்க ஒயன். ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ஒயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் நான் உன்னோட அத்தைம்மா. அத்தையா? ஆமாம்மா நான் உன்னோட அத்தை. உங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கன்னு சொன்னல, அது நான் தான். நான் இவரை லவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டேன், அதனால தான் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவங்க பார்க்குறீங்க.
இங்கே ஃபெலினாக்கு என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. இங்கே ஒரு கும்பல் கூடுறத பார்த்துட்டு இங்கே ஃபெலிக்ஸு, தயாங்கு, ஜங்குக்கு, ஜிமின் எல்லாம் அப்படி வந்துட்டானுங்க. இங்கே பார்த்தா ஃபெலிக்ஸோட அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சுமா, எதுக்குமா அழுதுட்டு அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் இது யார் தெரியுமாடா, இது உன் மாமா பொண்ணு. எது மாமா பொண்ணா? ஆமாடா, இது எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னால அவரோட பொண்ணு ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னம்மா பார்த்துட்டு இருக்க? நான் தான்மா உன்னோட அத்தை ஜெயந்தி. அது அத்தை? ஆமாம்மா நான் தான். என்னால் நம்பவே முடியல. விதி பார்த்தீங்களாங்க, விதியை பார்த்தீங்களா? என்னோடய அண்ணன் பொண்ணு. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னோடய அண்ணன் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் என்னோடய அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அத்தை? ஆமாம்மா நான் தான்மா அத்தை அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங். பிகாஸ் ஏன்னா இந்த ஊரில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. இப்போது புதுசாக அவங்க தான் உங்களோட அத்தைன்னு சொல்லும்போது சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. நமக்காக இந்த ஊரில் என்னோடய அத்தை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வருது. அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறீங்க. அத்தை அப்படின்ட்டு ரொம்பவே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கான டைமும் ஆகிடுச்சு. அப்போது உங்களோட மாமா தான் லைக் ஃபெலிக்ஸோட அப்பா சரிம்மா இது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போது டைம் ஆகிடுச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு. சரிங்க வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க அப்படியே இழுத்துட்டு அந்த மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த இடமே ரொம்பவே விஐபி அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவங்க என்னோட அத்தையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே மணமேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் என்னோடய அண்ணனோட பொண்ணு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டேயும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களோட அத்தை கொஞ்சம் ரிச்சு தான். அவங்க லவ் பண்ணிட்டு இங்கே தனியாக ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே ரிச் ஆகிட்டாங்க. நமக்காக இந்த ஊரில் ஒரு சொந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த ஊரில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெலினாவை தெரியும், அதுக்கப்புறம் ஜிமின், தயாங், அப்புறம் ஃபெலிக்ஸு அவங்கள மட்டும்தான் தெரியுமே தவிர இப்போ புதுசாக ஒரு உறவு, அதுவும் என்னோடய சொந்த உறவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் பார்க்குறீங்க, சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சைடில் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே காஸ்ட்லியான லெஹங்கா, காஸ்ட்லியான சாரீஸ் அந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருக்காங்க. ஈவன் உங்களோட அத்தை கூட ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தானே, ஆனால் அழகாக இருக்கீங்க. சின்னதாக ஒரு சோக்கர், ஒரு குட்டி கம்மல், நீங்கள் அதுவே போதும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் அத்தை எல்லாம் பாரு என் அண்ணன் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுற்றியெல்லாம் போடுறாங்க. உங்களால் நம்ப முடியல, இவ்வளோ ரிச்சான அத்தையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. உங்கள் அத்தைக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. உங்கள் அப்படியே தாங்குன்னு தாங்கி உங்கள் பக்கத்துலேயே கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மா இல்லாதனாலே உங்களுக்கு உங்களுக்கு அந்த அம்மா ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அத்தை பார்க்குறாங்க. என்னாச்சுமா? இல்லை, எனக்கு என்னோடய அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் பார்த்ததில்ல, பட் இப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா இருந்தால் என்னையும் இப்படி தானே பார்த்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே ஜிமின் ஆப்போசிட்டில் நின்று நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறது, பாசத்துக்காக ஏங்குறது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அயன்
நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, கண்டிப்பாக உன்னை நான் இந்த மாதிரி பாசத்துக்கு மட்டும் ஏங்க நான் விடவே மாட்டேன். ஏன்னா நீ என் கூட இருந்தா கண்டிப்பாக உனக்காக எதையும் நான் பண்ணுவேன். எதையும், என்னோட முழு லவ்வையும் உனக்காக நான் கொடுப்பேன்டி. அந்த அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் இதுக்கப்புறம் கண் கலங்கவே நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அவங்களே பார்த்துட்டு அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜிமின் இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த ஒரு பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்ட் சீக்கிரமாகவே அப்லோட் ஆகும். நான் எல்லாமே முடிச்சிட்டேன், ஓகேங்களா? சீக்கிரமாகவே அப்லோட் ஆகிடும். ஆக்சுவலி இது வந்து ஒரு 1 ஷாட், பட் ஆனால் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போனதுனால நான் இது வந்து 2 ஷார்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? சரி, ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக OT7 வைப்ஸ் ஆஃப் லவ்வை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். ஹாட்டான ஸ்டோரி கேட்கணுன்னா அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஹாட்டான ஸ்டோரி வேணும்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 1 ஷாட்டில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. Love you. Bye, dummies. Bye. Love you. Bye.